ரேவா காண்டம் 13ஆம் அத்தியாயம் 21 கல்பங்களின் கதை. குறிப்பு: இந்த அத்தியாயம் 21 கல்பங்களின் பட்டியலை கொடுக்கிறது. இவை நர்மதை நதி இந்த கல்பங்கள் அனைத்திலும் நிலைத்திருந்தாள். ஆனால் மார்க்கண்டேய முனிவர் மயூர கல்பம் முதல் வராக கல்பம் தற்போதைய கல்பம் வரை 7 கல்பங்களுக்கு வாழ்ந்தார். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: முதன்மையான முனிவர்களால் இவ்வாறு போற்றப்பட்டதும் தெய்வீகமான புண்ணிய நதியானவள் இவ்வாறு சிந்தித்தாள்: நான் அனைவருக்கும் சிறந்த வரத்தை வழங்குவேன். இதன் பின்னர் அவர்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிந்த அந்த இனிமையான புன்னகை கொண்ட தெய்வம் ஒவ்வொரு முனிவர் முன்பும் கனவில் தோன்றினாள். நள்ளிரவில் அவள் தூய்மையான ஆடைகளை அணிந்து தெய்வீக மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு நீரின் நடுவிலிருந்து ஒரு பெண் உருவத்தில் எழுந்தாள். அவள் சிறந்த இடையழகு கொண்டவளாக இருந்தாள். அவள் மீது ஒரு குடை உயர்த்தி பிடிக்கப்பட்டிருந்தது. அவள் மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அவர்களில் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பயப்படாதீர்கள், பசி போன்றவற்றால் ஏற்படும் பயத்தை நீக்கி என் அருகிலேயே வசிப்பீர்களாக என்று கூறினாள். அந்த மாமுனிவர்களிடம் கனவில் இவ்வாறு கூறிய பிறகு அந்த தெய்வம் தன் சொந்த நீருக்குள் நுழைந்து மறைந்து விட்டது. பின்னர் காலையில் முனிவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள்: அந்த தெய்வம் கனவில் எனக்கு இன்னின்ன வடிவத்தில் காணப்பட்டாள். அவள் காண்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். எங்களுக்கு பயமின்மை அருளப்பட்டு விட்டது. அது விரைவில் நிறைவேறவும் போகிறது. சந்தேகமின்றி நர்மதை நதியின் தரிசனம் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு நாள் மன்னா அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தங்கள் சொந்த ஆசிரமங்களுக்கு அருகில் சிறந்த வடிவம் கொண்ட மீன்களை கண்டார்கள். அங்கே மீன்களை கண்டதும் அந்த மாமுனிவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் பதற்றமடையாமல் ஹவ்யம் மற்றும் கவ்யம் கொண்டு தெய்வங்களை வழிபட்டனர். அந்த பெரும் தேவியின் அருளால் மீன் கூட்டங்களை பெற்ற அவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் மகன்களுடன் நாளுக்கு நாள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர். இன்னும் மீன் கூட்டங்கள் இருந்தன. அவற்றை கண்டதும் அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். நன்கு கொழுத்த உறுப்புகளுடன் இருந்த பாட்டின வகை மீன்கள் இருந்தன. யுதிஷ்டிர மன்னரே, அந்த தவசிகளின் ஒவ்வொரு ஆசிரமத்தின் வாயிலிலும் இந்த மீன்கள் செத்து கிடந்தன. மீன்கள் உயிரற்று இருந்தன. அதனால் நர்மதை கரையில் வசித்த அனைவரும் நன்கு புஷ்டி அடைந்து மகிழ்ச்சி அடைந்தனர். அனைத்து முனிவர்களும் பசி மற்றும் தாகத்தால் ஏற்படும் எல்லா பயத்தையும் கைவிட்டனர். பரதகுல தலைவனே, அவர்கள் தவங்களையும் ஜபங்களையும் செய்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்தனர். நர்மதை கரையை அடைந்து அவர்கள் பித்ருக்களையும் தேவர்களையும் வழிபட்டனர். அந்த சிறந்த பிராமணர்கள் எப்போதும் ஜபமும் தவமும் செய்து கொண்டிருக்க அந்த சிறந்த நதி நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களுடன் கூடிய ஆகாயம் போல பிரகாசித்தது. முற்காலத்தில் புண்ணியத்தை அருளும் நர்மதை நதி வேதங்களில் தேர்ச்சி பெற்ற எண்ணற்ற ஒளிமயமான பிராமணர்களால் முறையாக எல்லை குறிக்கப்பட்டது. மனிதர்களுக்கு நன்மையை அருளும் நர்மதை நதி நர்மதை கரையில் வசிக்கும் 10 கோடி முனிவர்களால் நன்கு வரையறுக்கப்பட்ட அங்கங்களை கொண்ட தெய்வமாக எல்லை குறிக்கப்பட்டது. ஒளிரும் பூ நூல்களும் ஜப மாலைகளும் இரு கரைகளிலும் பரவி இருக்க, பரதகுல தோன்றலே, மிகுந்த சிறப்புடைய மன்னனே, மிகுந்த புண்ணியம் வாய்ந்த நர்மதை நதி கடலை நோக்கி செல்லும் போது அற்புதமாக பிரகாசித்தது. மணல் மற்றும் களிமண்ணால் செய்யப்பட்ட அற்புதமான லிங்கங்களை கொண்ட பல சன்னதிகள் இருந்தன. அவற்றால் அந்த சிறந்த நதி நட்சத்திரங்களால் பிரகாசிக்கும் இரவு போல பிரகாசித்தது. இவ்வாறு தேவர்களையும் பித்ருக்களையும் திருப்திப்படுத்தி அந்த முனிவர்கள் அனைவரும் அனைத்து உயிரினங்களின் இறுதி அழிவு காலம் வரும் வரை நர்மதை கரையில் வசித்தார். அதன் பிறகு 100 ஆண்டுகளுக்கும் சற்று அதிகமான பயங்கரமான ஆண்டுகள் கழிந்தன. பரதகுல தோன்றலே, அப்போது நள்ளிரவில் மின்னல் கீற்றுக்களின் நடுவில் திரள் போன்ற ஒளியுடன் ஒரு பெண் எழுந்தாள். அவள் கையில் ஒரு சூலாயுதத்தை பிடித்திருந்தாள். அவள் தோற்றத்தில் சாந்தமாக இருந்தாள். பூணூலாக மலைப்பாம்பை அணிந்திருந்தாலும் சாந்தமாக இருந்த பெண் அப்போது அவள் அவர்களிடம் உரையாடினாள். முனிவர் கூட்டங்களே, வாருங்கள்,
நான் ஒருபோதும் கருப்பையில் பிறந்தவள் அல்லல். உங்கள் புதல்வர்களுடனும் மனைவியருடனும் என்னுடனும் ஒன்றிவிடுங்கள். அதன் மூலம் நீங்கள் சித்தியை அடைவீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள பல விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். நான் உங்கள் விஷ்ணு, பிரம்மா, ஈசன் போன்ற அல்லது வேறு சிறந்த தேவரிடமும் அழைத்துச் செல்வேன். நிச்சயமாக நான் வரங்களை அருள்பவள். நான் மகிழ்வுடன் இருக்கிறேன். பிராணாயாமத்தில் ஈடுபட்டு உங்கள் புதல்வர்களுடனும் மனைவியருடனும் கவனத்துடன் உள்ளே நுழையுங்கள். உங்கள் ஆசிரமங்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. பிரளயம் நெருங்கிவிட்டது. அது அனைத்து உயிரினங்களின் அழிவாகும். கல்ப பேரழிவு மிகவும் பயங்கரமானது. மக்களின் அந்த பெரும் பயங்கரமான அழிவின் போது நான் ஒருவன் மட்டுமே இருந்தேன். மீதமுள்ள அனைத்து நதிகளும் அனைத்து கடல்களும் வற்றிவிட்டன. அழிந்து செயலிழந்து போனேன். மகேசன் அளித்த வரத்தினால் நான் அழிக்கப்படவில்லை. ஸ்தானுவாகிய அந்த பெருமான் அழியாதவர், நித்தியமான இறைவன். சிறந்த பிராமணர்களே, அவர் முறையாக வணங்கப்பட்டு பிரார்த்திக்கப்பட்டால் அவர் எதைத்தான் அருளமாட்டார்? முனிவர்களிடம் இவ்வாறு கூறிவிட்டு கையில் திரிசூலத்தை தாங்கியவளும் பாம்பை பூணூலாக அணிந்தவளுமான அந்த தெய்வம் ரேவா நதிக்குள் பிரவேசித்தாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் அவர்களின் மனம் வியப்பால் நிரம்பியது. அவர்கள் அனைவரும் என்னை வணங்கி மீண்டும் மீண்டும் மன்னிப்பை கோரினார்கள். உங்கள் ஆதரவில் வசித்த நாங்கள் சில வார்த்தைகளை கூறிவிட்டோம். அதை தாங்கள் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். அந்த பெரும் பாக்கியசாலிகள் அனைவரும் தங்கள் உறவினர்களுடனும் சீடர்களுடனும் தங்கள் இருப்பிடங்களை கைவிட்டனர். அவர்கள் அழியாத ஒரு பிரம்மத்தின் ஏகாட்சரமான ஓம், அதாவது பிரணவத்தை ஜபம் செய்து தங்கள் இதயங்களில் மகேஸ்வரரை தியானித்தனர். அவர்கள் மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்ட நீரில் அவர்கள் புண்ணிய ஸ்நானம் செய்தனர், அதாவது நீராடினர். தங்கள் புனித விரதங்களை வெற்றிகரமாக முடித்த பின்னர் அவர்கள் சிறகுகள் கொண்ட மலைகள் போல கடலில் நுழைவது போல நர்மதை நதியில் பிரவேசித்தனர். கரங்களில் தர்பை புல்லையும் புனித தீயையும் ஏந்தியவாறு அவர்கள் எல்லா திசைகளையும் பிரகாசிக்கச் செய்தனர். மாமன்னரே, அவர்கள் சென்ற பிறகு நான் ஒருவன் மட்டுமே அங்கே இருந்தேன். நான் அமரேசத்தை அடைந்து நர்மதை நதியை வழிபட்டேன். மன்னரே, பரதகுலத் தோன்றலே, வேதசின் பிரம்மதேவரின் அருளால் மாயூரம் முதல் 7 கல்பங்களை நான் அனுபவித்தேன். அந்த ஆண்டுகள் அனைத்தையும் நான் ரேவையுடன் கழித்தேன். ஆனால் என் பிறப்பிலிருந்து இன்று வரை அவளுடைய முந்தைய இருப்பை குறித்து நான் அறியேன். இந்த நர்மதை சங்கரனின் சக்தி, சம்புவின் இலா என்ற கலையாகும். அவள் எல்லா பாவங்களையும் அழித்து மக்களை பிறவி பெருங்கடலிலிருந்து விடுவிக்கிறாள். பாண்டுவின் மைந்தனே, முந்தைய 14 கல்பங்களில் நானும் பிறக்காத போது இந்த தெய்வீக நதி மகிழ்ச்சியுடன் இருந்தது. அந்த 14 முந்தைய கல்பங்களிலும் நர்மதை ஒருபோதும் இல்லாமல் போனதில்லை. அந்த தெய்வம் எனக்கு விவரித்தபடியே நான் அவற்றை விவரிக்கிறேன். கல்பங்களின் பட்டியல். முதலாவது காப்பிலம், இரண்டாவது பிராஜாபத்தியம் என்று அறிவாயாக. அதன் பிறகு வருபவை பிராம, சௌமிய, சாவித்ர, பார்ஹஸ்பத்ய, பிரபாசக, மாகேந்திர, அக்னிகல்ப, ஜெயந்த, மாருத, வைஷ்ணவ, பகுரூப மற்றும் ஜோதிஷ என்பது 14வது. நான் பட்டியலிட்ட இந்த கல்பங்களின் நர்மதை ஒருபோதும் இல்லாமல் போனதில்லை. 15வது கல்பம் மாயூரம், 16வது கௌர்மம். பிறகு வரும் கல்பங்கள் பக, மாத்ஸ்ய, பத்ம மற்றும் வட கல்பம். பரதகுல தோன்றலே, 21வது தற்போதைய கல்பம் வராகம். இந்த 7 கல்பங்கள் வாழ்ந்து முடிக்கப்பட்டன. ரேவாவுடன் சேர்ந்து என்னால் இவை கூறப்பட்டன. இவ்வாறு சிவனாரிடமிருந்து பிறந்த நர்மதையால் கடந்து வரப்பட்ட 21 கல்பங்கள் என்னால் பல்வேறு வழிகளில் கூறப்பட்டுள்ளன. சிறந்த மன்னரே, அவை உங்களிடம் கூறப்பட்டு விட்டன. நான் உங்களுக்கு வேறு என்ன கூற வேண்டும்? கூறுங்கள். 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.